துர்வாசர் அவர் கோபத்திற்கு பெயர் பெற்ற மகரிஷி. அவர் ஒரு தடவை ஹஸ்தினாபுரத்திலே துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார். அவருடன் அவரது சீடர்களும் வந்திருந்தார்கள். துரியோதனுக்கோ கொஞ்சம் பயம். ஏன்னா அவருக்கு சரியானபடி உபசரிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் சபித்து விடுவார். அதனால் அவருக்காக சிறப்பாக பல வேலையாட்களையும் பணியாட்களையும் நியமித்திருந்தான். சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு அவனுடைய உபசரிப்புக்கு மகிழ்ந்து துர்வாசர் அவருக்கு ஆசி மொழி கூற வந்தார். அப்பொழுது துரியோதனன் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான். என்னுடைய இல்லத்துக்கு எப்படி தாங்கள் வந்தீர்களோ அப்படியே வனவாசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களிடமும் சென்று உங்களுடைய அருளாசிகளை வழங்க வேண்டும் என்று. இது ஒரு சூழ்ச்சி. ஏன்னா அவர்கள் வனவாசத்தில் இருந்தார்கள். துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தேவையான எந்த உபசரிப்புக்கும் அவர்களால் செலவு செய்ய முடியாது. இவரை அனுப்பி பஞ்சபாண்டவர்களை அழித்து விடலாம் என்பது இவனுடைய திட்டம். துர்வாசர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படியே செய்கின்றேன் அப்படின்னு கிளம்பி வனவாசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார். திரௌபதி என்ன பண்ணுறா, அந்த நேரத்தில் மதிய நேரத்தில் அவ ஒரு அட்சய பாத்திரம் வைத்திருப்பாள். அதிலே சமைத்து விடுவாள். அதிலே சமைத்து விட்டால் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கான உணவு வழங்கிவிடும் அந்த பாத்திரம். ஆனால் அதை ஒரு தடவை சமைத்து விட்டு கவிழ்த்து விட்டால் மறுநாள் சமைத்தால்தான் அதிலே உணவு தயாராகும். இப்படி ஒரு நிபந்தனை இருந்தது அந்த அட்சய பாத்திரத்திற்கு. அவ என்ன பண்ணுறா, எல்லாரும் சாப்பிட்டு விட்டார்களா என்று பார்த்துவிட்டு அந்த அட்சய பாத்திரத்தை கவிழ்த்து வைத்து விட்டாள். அந்த நேரம் பார்த்து துர்வாசரும் அவருடைய சீடர்களும் அங்கு வருகின்றார்கள். இப்பொழுது திரௌபதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரோ கோபத்தில் மிகுந்த மகரிஷி. அதனால கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாளாம். அப்போ கிருஷ்ணர் வந்து பார்க்கிறார். அவள் கவிழ்த்து வைத்திருந்த பாத்திரத்தை எடுத்து அதில் ஒட்டி இருந்த ஒரு பருக்கை சோறு, ஒரு கீரை, ஒரு பருப்பு, இதை மட்டும் சாப்பிட்டு விட்டு அவர் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுகின்றாராம். இப்பொழுது குளக்கரையிலே நீராடி கொண்டிருக்கின்றார்கள் துர்வாசரும் அவருடைய சீடர்களும். அவர்களுக்கு இப்பொழுது சாப்பிட்டு விட்டார் போன்ற ஒரு பிரம்மை, ஒரு உணர்ச்சி. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்பொழுது நாம் திரும்பி போனாக்கா அங்கே உணவுக்கான ஏற்பாடுகள் தயாராக விட்டிருக்கும். இப்போ நம்ம சாப்பிடாம வந்து விட்டார் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் அல்லவா. அதனால் அவர்கள் அப்படியே திரும்பி போய் விடுகின்றார்களாம். இது எப்படி நிகழ்ந்தது? துரியோதனன் சூழ்ச்சியால் அவர்களை வெல்ல திட்டமிட்டாலும் கிருஷ்ணருடைய மதியுகத்தாலும் பஞ்சபாண்டவர்களின் பக்தியாலும் இந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. கிருஷ்ணரை நம்பினால் நமக்கு ஜெயமே உண்டாகும். ஜெய் கிருஷ்ணா.